Hi everyone, welcome back to Extra Education Tamila. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் டிசைன் எலிவேஷன் டிசைன் வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறது இந்த டுட்டோரியல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து எலிவேஷன் டிசைன் பண்ணது பார்த்திங்கன்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் வீரி ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீரி ரெண்டருக்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீரி ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக வீரி ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைலில் போய்ட்டு நம்ம வந்து பேஜ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். நியூ கொடுத்து ஸோ ஓப்பனாக ஆல்ரெடி இருக்கிறது நியூனா புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் ஃபஸ்ட்டு இந்த எடுத்துகிறோம், நேம் லெட்டரில் நேம் பிளாங்க் லெட்டரில் அங்கே வந்து நம்ம நேமோட மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா வித் அண்டு ஹைட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ வித்து வந்து நீங்கள் வந்து எதுக்காக நம்ம வித்து ஹைட்டு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நீங்கள் பண்ணியிருக்க பில்டிங்கோட அந்த வியூ போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட வியூ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கும், உங்களுக்கு வித்து அதிகமாகவும் ஹைட்டு கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 3000 ஆகும், ஹைட்டு வந்து 2500 வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 300 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நார்மலாக. ஸோ ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த எம்டி லைன் வரும். பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து வித்து கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு நான் நியூ கொடுத்துருக்கேன். ஸோ நியூ கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வித்து வந்து பார்த்திங்கன்னா 3000 கொடுத்துட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா 2300 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வித்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஓகேனா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க இமேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து நான் அந்த ரிவீட்டில் வீடியோ பண்ண ரெண்டரை இமேஜ் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி கொண்டு வரேன். ஸோ ஓப்பன் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த லைன் அந்த டெம்ப்ளேட் நேம் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணணும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீ வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மேலே இருக்குது அந்த கர்சர் லைன் இருக்குது. ஸோ அது மூணு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் போய்ட்டு நம்ம ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். பட் அதோட சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு Ctrl+T கொடுத்தீங்கன்னா போதும். அது ஜஸ்ட் உங்களுக்கு எந்த வியூ வேணுமாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அண்ட் வித்து எது வேணாலும் உங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் இமேஜ் எந்த உங்களுக்கு வியூ போர்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கொண்டு வந்து இதில் வச்சுக்கலாம். பட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேக்ரவுண்ட் ஸ்கை இமேஜ் தான். ஸோ உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ராசஸ் தான், மூவ் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அதை கேன்சல் பண்ணிட்டால் போதுமானது. பட் இதோட ப்ளஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன பண்ண இருக்கும், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். ஸோ கரெக்டான லேயர்ஸ் உங்களுக்கு எது ஃப்ரண்ட் வேணும் எது பேக் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் முன்னாடியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் சைடு இருக்கிற அந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா லேயர் 2 1 இருக்கும். ஸோ 1 வந்து உங்களுக்கு டாப்பில் போகணும், 2 வந்து பேக்கில் வரணும். ஸோ என்ன பண்ண ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பேக்வேர்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கை இமேஜ் பேக் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டா Ctrl+T செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கையோட இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்க சேம் மெத்தட் தான் எல்லா கமாண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு கார் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ட்ரீ அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் கேட்டு, இது மாதிரி எல்லா காம்பவுண்டுமே நம்ம வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு சேம் மெத்தட் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே வராது உங்களுக்கு. பட் ஆனால் காம்பவுண்டை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் எடுத்து வர காம்பவுண்ட் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சில காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்து அதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வேணும்னா உங்களுக்கு வந்து வெறும் இந்த ட்ரீ
மட்டும் கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். பட் ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா சில கமெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு அடுத்த கமெண்ட் கொண்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் அது என்ன டிஃப்ரென்ஸ்னு. சேம் இது வந்து ட்ரீயை ஜஸ்ட் கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ சேம் இதோட ஹைட்டாக இருக்கட்டும், இதோட டைமென்ஷன்ஸ் சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் அதே கமாண்டு Ctrl D கொடுத்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இது பேக்வேர்டு ஃப்ரண்ட்வேர்டு உங்களுக்கு பில்டிங்ஸும் ஃப்ரெண்டு வேணாலும் ஃப்ரண்டில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், பேக் வேணாலும் பேக் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண காம்பவுண்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும், எந்த எடிட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பட் இந்த சிஎன்சி கட்டிங் பேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் மூவ் பண்ணி வைக்க போகிறேன் பால்கனி டிசைனில். பட் ஆனால் நான் ஜஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு போனேன் டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகாமல் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக டெலிட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் என்ன மெத்தட்னா, ஸோ எங்கே வேணுமோ கொண்டு வந்து வச்சுட்டு ஸோ ரைட் சைடு இருக்கிற டேபிள் கீழே பார்த்திங்கன்னா அதில் வந்து டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டார்க்கான ஆப்ஷன் மட்டும் வந்துட்டு மற்ற லைட்டான இருக்க ஆப்ஷன்லாம் உங்களுக்கு டெலிட் ஆகிடும், ஹைட் ஆகிடும் அது. ஸோ அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எல்லா டைப் ஆஃப் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுற எல்லா காம்பவுண்டுக்குமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரைட்னஸ், டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் சைடு இருக்க சென்டர் பட்டனை கிளிக் பண்ணினா அதில் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் தனியாகவும் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன நீட் தேவையோ அதுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.